கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிதுன ராசி. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமான விஷயம், கூடவே கொஞ்சம் சின்ன தொந்தரவு. அந்த தொந்தரவுலேருந்து மீண்டு நல்ல நிலைக்குள், நல்ல பாதைக்குள் நீங்கள் செல்வதற்கு சரியான வழிகளை சொல்வதற்கு இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா சனி கேதுவுடைய காம்பினேஷன் என்னன்றது ஒரு சிலவங்களுக்கு தெரியும். இது 2025 மார்ச் டு 2025 ஜூன் வரைக்கும் இது நேருக்கு நேரம் பார்த்துக்கும். சனி ராகுவோடு கூடும்போது எல்லாமே அல்டிமேட்டாக கொடுக்கும். எல்லா விஷயங்களும் பெருசாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்நாள் கனவே ஒரு 6 கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு 60 கோடி கூட இருக்கலாம். அந்த நம்பர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வழி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பாதியோ இல்லை கால்வாசியோ நீங்கள் ரீச் பண்ணும்போது கூடவே ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். அந்த ரிஸ்க்கை மட்டும் நீங்கள் எடுக்காமல் தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். தெளிவான பாதைனா ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ யார் எது கேட்டாலும் அதுக்கு செவி சாய்க்காமல் நீங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா வெற்றி. இல்லை நான் ரிஸ்க் எடுத்து கொடுக்க தான் போகிறேன், எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உதவி பண்ணலாம். ஆனால் சம்பாரித்த பணத்தை ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்னா அது சரியான முடிவாக இருக்காது. அது மேலும் மேலும் உங்களுக்கு வலியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதையில் போய்ட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நம்பர்ஸ். ஏன்னா புதன் அவர் ஃப்ரெண்டு சுக்கிரன் மனசு 5 6 சுக்கிரன் 6ஆம் நம்பருக்குள்ள இலக்கு உங்களுக்கு அடையிறதுக்கு கோச்சாரத்தில் இந்த பவர் அதிகமாக இருக்குது. கடந்த 3 நாள் 4 நாளாக தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பீங்க. அந்த சந்தோஷம் இன்னும் அல்டிமேட்டாக மாறுறதுக்கு சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணணும். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முதன்மையானது காற்று தத்துவன்றதுனால ஏதாவது ஒரு பெரிய மலைக்கு போங்க, காற்று வாங்குங்க. ஃபேன் காற்று, டேபிள் ஃபேனில் காற்று வாங்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளே நினைங்க. யார் இல்லைன்னா வார்த்தையில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த காற்று ராசி காற்றுடைய அந்த எனர்ஜி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காற்று தத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களும் காற்றுடைய தத்துவம். காற்றுடைய தத்துவம்னு பார்த்து அது உங்களுக்கு அல்டிமேட்டாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் அனைத்தையுமே அல்டிமேட்டாக பல மடங்கு கொடுக்கும்போது கூடவே கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுக்கும். அந்த தொந்தரவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் கவனம் செலுத்தி மாட்டிக்கக்கூடாது. அதை மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்ப மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு அதுக்கான நாட்கள் அதிகமாக எடுக்கும். அதுக்கான வலிகள் வேதனைகளையும் அதிகமாக கொடுக்கும். அந்த எதிர்மறையான ஒரு சூழ்நிலைக்குள் எப்போதும் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சனி 10ஆம் பாவத்தில் விடுவார். அது குரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார். கேது 4ஆம் பாவத்தில் இருப்பார். அந்த கேது உத்திர நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். தேவையில்லாத அலைச்சல், டக்குன்னு அவசரமாக ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது, டக்குன்னு நான் கொடுக்குறேன்னு சம்மதம் தெரிவிக்கிறது, இது எல்லாமே உங்களை லாக் பண்ணி விட்ருங்க. இந்த பாதைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அது மேலும் 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 எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம், எண்ணம், செயல்கள்
அனைத்தும் சிதைக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். கேது நேரடியாக சனியை பார்க்கும்போது சனி 10ல் தான் இருக்கிறார். தொழில் சம்மந்தமான விஷயங்களை கெடுக்கும். 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்து சம்மந்தமான விஷயங்களை கெடுக்கும். கொஞ்சம் விலை கொடுத்து அதிகமாக வாங்க வைக்கும். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பண வரவு ஒரு பக்கம் அல்டிமேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளோலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். மிக முக்கியமாக வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதுமாதிரி டைமில் வந்து இங்கே லோக்கலில் உங்களுக்கு டைம் ஃபேவராக இல்லைன்னு பார்த்து ஒரு ஃபாரின் போகும்போது ஒரு தெளிவடைய வைக்கும். ஏன்னா டக்குன்னு அங்கே போய் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே போய்ட்டு ஒரு முதலீடு பண்ணுறீங்க, இங்கே முதலீடு பண்ணிவிட்டு அங்கே போயிடுறீங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியான ஒரு நிலையில், சந்தோஷமான ஒரு நிலையில் நிச்சயம் இருக்கலாம். அது உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றிகரமான நல்ல விஷயங்களே கொடுக்கும். சனி வந்து குரு நட்சத்திரத்துக்கு போகும்போது 7-10 வேலை செய்யும். 7-10 கணவர் மனைவி நண்பர்கள், 10 தொழில் வேலை. இந்த சனி வந்து 8, அது 10 நட்சத்திரம் கொஞ்சம் தடையை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பணம் வரவில்லை அல்டிமேட்டாக வேறு வழியில் வந்து கிடைக்க வைக்கும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றுற மாதிரி பெரிய வாய்ப்பு, பெரிய சூழ்நிலைகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சிந்தனை உள்ள ஆட்களிடம் பயணிப்பதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது கிடைச்சிட்டே இருக்கும்போது கூடுதலாக வந்து நெகட்டிவான விஷயங்கள் கூட வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு, எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஏன்னா ஆபத்தான முதலீடுக்குள்ளே இழுத்துட்டு போவாங்க. உங்கள்கிட்ட 10 கோடி ரூபா இருக்கும், 8 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய அளவு சம்பாரிச்சிடலாம், மாதம் 50 லட்சம் கிடைக்கும். நீங்கள் போய்ட்டு ரியல் எஸ்டேட் அது இது நம்ம பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு 1% கூட கிடைக்காது. அதாவது என்னென்னா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. எதுலேயுமே நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. நீங்கள் செவி சாய்ச்சிட்டிங்கன்னா அது இன்னும் மேலும் 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 உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக கொண்டு போய்டும். அதில் நீங்கள் போய் மாட்டாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக செவ்வாய் கேதுவுடைய பார்வை கோபத்தை உண்டு பண்ணுது, ஆக்ரோஷமாக இருக்க வைக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு விஷயத்தை நான் செஞ்சணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அதோட டபுள் மடங்கு கூட பண்ணுங்கள். ஆனால் அதுக்காக ரிஸ்க்கான ஒரு வேலையில் ஈடுபட்டு மாய வேலையில் மாட்டிக்காதீங்க. அந்த மாய வேலையில் மாட்டிக்கிட்டுனா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கிடையே நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இல்லை உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கண்டிப்பாக இந்த கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க எந்த ஊராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும், இந்தியா உலகம் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கான வரன் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் அமையும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு
கூகுள் பே, ஃபோன்பேயில் நன்கொடை அனுப்பலாம். விருப்பம் இருந்தால் அனுப்பலாம், கட்டாயம் எதுவும் இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.